ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் டிக்கு ரோட்டுக்கு போயிடுவான். எதுக்குன்ட்டு பாருங்கள், எடுத்துகிட்டு போடான்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டு நிற்பான். பேகை தூக்குனது தான் வண்டியில் போய் இருந்துட்டு ரவுண்டு போகிறதுக்கு. அவங்க நைட் ஆயாச்சு, நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இறங்கிட்டான். அடுத்து இது வந்து இன்னைக்கு காலையில் லஞ்சு விலாக் வந்திருக்காது. அது என்னென்னா, காலையில் வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றுமே சமைக்கலை. பிள்ளைங்களுக்கு வந்து சிம்பிளாக புளி சாதம் இருக்குல்ல, அதுதான் பண்ணியிருந்தேன். என்னென்னா, நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வெஜ்ஜு வைப்போம். என்னென்னா, அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் எதுவுமே. அதனால அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் தயிர் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், எதுவுமே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2 டைப்பில் மீன் குழம்பு இருக்குது. வெலை மீன் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் கிருமீன் சாலை குழம்பு இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் கிழங்க வேக வச்சு வைக்க சொன்னாங்க. கிழங்க வேக வச்சு வடிச்சிட்ருக்கேன். ஒரு விசில் தான் போட்டேன்னா சூப்பராக வெந்துருச்சு. அதனால் வடித்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டேன். ஆல்ரெடி எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருந்தது தான். ஸோ அதனால் வந்து விளக்கு வச்சுட்டேன். காலையிலையுமே வச்சுருந்தேன். காலைல பிரம்ம முகூர்த்த டைமுக்கு வைக்கலான்னு ட்ரை பண்ண முடியலை. 6 to 7க்குள்ளாடி வச்சுட்டேன்னு நினைக்காம 6:10 போல் வச்சேன். எவ்வளோ கவலை கஷ்டம் இருந்தாலும் விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். எந்த கஷ்டமும் மனசில் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். இந்த சாம்பிராணி இது வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஒன்று வந்து சாய்பாபா இதாக இருக்குல்ல, அதுதான். உருளி வந்து இன்னும் வாங்கலை. ஹஸ்பண்ட் வந்து பூலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட வந்து தற்சமயத்துக்கு உருளி இல்லாததுனால தான் அந்த ஒரு மண் பாத்திரம் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே டிக்கு வந்து அம்மாட்ட என்னதோ வந்து சொல்லிகிட்ருக்கான். அவனுக்கு என்னவோ தேவை இருக்கு வந்து சொல்லிகிட்ருக்கான். எங்கள் லட்டு வந்து வீட்டுக்குள்ளே வர்றதே இல்லை. இவன் வந்ததுலேருந்து அது பயந்து ஓட்டம். இவனும் ஒரு நேரம் அதான் இருக்க விட மாட்டேங்கான். அதுக்கப்புறம் ஒரு ஆளாக விசிட் போட்டுட்டு அப்படியே இருந்தான். நான் வந்து வரும்போது அம்மா அந்த குளுக்கோஸ் வாங்கி கேட்டாங்க, அது வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஹார்லிக்ஸு சேஷை தான் நான் வந்து வாங்கி வைப்பேன். என்னன்னு தெரில, பெரிய பாக்ஸில் வாங்கி வச்சு அது கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஆகுது. இந்த பிள்ளைங்க வந்து எடுத்துகிட்டு ஒழுங்காக மூடி வைக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த குட்டி குட்டி பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். தேவைக்கு 1, 2 எடுத்து யூஸ் பண்ணுறது. நாங்கள் வேறு யாருமே குடிக்க மாட்டோம், அம்மாவுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா அண்ணி வந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்தவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்காவோட வீட்டில் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் நிற்கிது. அங்கே இருந்து பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. நல்ல பெருசாக இருக்குது. நம்ம வீட்டில் விளைஞ்சது வந்து இதை விட கொஞ்சம் சைஸு சின்னதாக தான் இருந்துச்சு. மேபி உரம் எல்லாம் நம்ம ஒழுங்காக போடாததுனாலையான்னு தெரியல. இப்போவும் நிறைய பூ வந்திருக்கு. அது வந்து நாளைக்கு மார்னிங் வந்து மேலே போகும்போது நான் வந்து வீடியோ எடுத்து அதுவும் ஷேர் பண்ணுறேன். பூ வந்து நிறைய பூ வந்திருக்கு. அதே பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 2 தடவை காய்ச்சிருந்துச்சு. அது வந்து ஆனால் சைஸ் வந்து இதை விட கொஞ்சம் குட்டி சைஸில் இருந்துச்சு. இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் குழம்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கப்புறம் ஆம்லேட் மட்டும் எல்லோரும் போட்டு கேட்டாங்க. நான் தக்காளி வெங்காயம்லாம் எதுக்கு எடுத்து வச்சேன்னா, கருவாடு இருந்துச்சு. கருவாடு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்தா ஆம்லேட் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே அதுக்கு மட்டும் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆம்லேட்டும் எல்லாருக்கும் போட்டு சாப்பாடும் கொடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் கிரேவியும் இருந்துச்சு. அது எல்லாமே வச்சு அப்படியே சமாளிச்சாச்சு. பெருசாக ஒரு வேலையும் இல்லை. டிக்குக்கு வந்து காஃபி வைக்காதீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு நான் வைக்கிறதில்ல. அன்னைக்கு வந்து அது பிளாக்காக இருந்தது வந்து பூஸ்ட்டு தான். அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கொடுத்தேன். எங்களுக்கெல்லாம் ஆம்லேட்டு போட்டுட்டு அவனுக்கு வந்து ஒரு முட்டையை வெறும் தவாவில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்க்கக்கூடாது, உப்பெல்லாம் போடுறதில்ல. அதுக்கப்புறம் சோறு போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வச்சுருக்கேன். அவனுக்கு முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து முட்டையை விட மீன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். ஆனால் இன்றைக்கி முட்டை வச்சு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லட்டுக்கு வெளியே கொண்டு சோறு வச்சுருக்கேன். டிக்குவை பார்த்து பயந்து வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பெருசாக அந்த பாத்திரமாக கழுகுறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலெல்லாம் இல்லை. வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்குறதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சூப்பராக இருக்குது. நான் வீட்டில் இருக்கிற டைமில் முக்கால்வாசி டைமும் கிச்சனில் தான் இருப்பேன். எதையாவது தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் இங்கே இருக்கிற பாக்ஸ் தூக்கி அந்த பக்கம் மாற்றி வைக்கிறது, திருப்பி
இதே தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னு தெரில, எனக்கு முன்னாடியே அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். க்ளீன் பண்ணுறது, அடுக்கிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் 8 மணிக்கே கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. 11 மணி வரைக்கும் அப்படியே கிச்சனில் தான் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அப்படியே சுற்றிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்கை வந்து டெய்லியுமே நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அழுக்கு இருக்கோ இல்லையோ, நான் வந்து ஏன்னா நம்ம ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும்ல, எப்படியுமே ஸ்மெல் வரும். அதனால் டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். நீட்டாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தூங்க போவேன். அது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற பழக்கம்தான். இது வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக அப்படியெல்லாம் இல்லை. லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை அப்படியே அடித்து விட்டுட்டோனாலே போதும். ஆனால் இந்த கிளாஸு க்ளீன் பண்ணுற சம்பவம் இருக்குல்ல, இதில் மட்டும் கொஞ்சம் வந்து அங்கங்கேயா திட்டாக படிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டூத் ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு கிளாத்து போட்டு துடைச்சிருவேன். அந்த மேஜிக் ஸ்பாஞ்சு போட்டு தான் நார்மலாக துடைப்பேன். இன்றைக்கி அதை இனி ஈரம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இதை எடுத்து துடைச்சிட்டேன். ஏன்னா இதை வந்து நைட்டு க்ளீன் பண்ணி காய போட்டுருவேன் இந்த கிளாத்தை. இந்த கிளாத்தையுமே டெய்லியுமே 2-3 கிளாத் வச்சுருக்கேன், மாற்றி மாற்றி. டெய்லியுமே ஒரு கிளாத்தை வந்து க்ளீன் பண்ணி காய போட்டுட்டு தான் தூங்க போவேன். அப்போ எந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. இது போக வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். மிஷின் யூஸ் பண்ணுற டைம்னால் மிஷினில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா சர்ஃபில் ஏதாவது ஊற வச்சு நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துடணும். இது டெய்லி க்ளீன் பண்ணி போடுறது கிச்சனுக்குள்ளே தான் ஒரு சைடில் எதுலையாவது போடுவேன். காலைல வரும்போது நல்லா நீட்டாக காஞ்சிருக்கும். மாற்றி மாற்றி அப்படி க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி ஃபுல்லும் டைல் ஆனதுனால பெருசாக வந்து அழுக்கெல்லாம் படியாது. எண்ணெய் காரம் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். லைட்டாக தொடச்சி எடுத்தாலே நீட்டாக வந்துடும். டீப் க்ளீன் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலே போதும். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பர்னர் எல்லாம் எடுத்து தனியாக எடுத்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கலாம். இப்போ டெய்லி ரொட்டீனில் வந்து இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்படி எடுத்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ பெருசாலாம் அழுக்காகாது. இப்போ நமக்கு சிம்னி இருந்தால் இந்த வேலை கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவ்வளோ படியாது. இது வந்து நம்ம சிம்னி இல்லாததுனால கொஞ்சம் அழுக்கெல்லாம் படிகிற மாதிரி தான் இருக்குது. நான் அப்பப்போ தொடச்சி எடுத்துருவேன். எப்போ பார்க்குறேனோ அப்போ தொடச்சிடுவேன். அதே மாதிரி ஒயிட் கிச்சன் சொல்லி நான் 1% கூட ஃபீல் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாக உள்ள கனவு கவுண்டர் டாப் எல்லாமே ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்ததாக வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன்க்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்குறேன் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோறு இருந்துச்சு, தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். வீட்டில் வந்து சுத்தமாக சாப்பாடு இல்லாத அளவில் இருக்கக்கூடாது. யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா சாப்பிட கொடுக்குறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆயிடக்கூடாது. அதனால் ஏதாவது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பாடு எடுத்து தண்ணி ஊற்றி எப்போவுமே போட்டுக்கோங்க. வீட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிழங்கு இருந்துச்சு, அதுவும் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். வாட்டர் ஆப்பிளும் இருந்துச்சு, அதுவும் எடுத்து மூடி வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.